அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். சிவபெருமானின் வாகனத்திற்கு ஏன் அதிகார நந்தி என்ற பெயர் வந்தது? அதிகார நந்தியின் அற்புதத்தை அறிவீர்களா? அதிகார நந்தியை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும்? நந்தியின் சிறப்பு பெயரை அறிவீர்களா? சென்னை ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோயில் அதிகார நந்தியின் வரலாறு தெரியுமா? இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். நமச்சிவாய. ஓம் 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 நமச்சிவாய. ஓம் 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 நமச்சிவாய. ஓம் 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 நமச்சிவாய. சிவாலயங்களில் சுவாமி சன்னதி கருவறைக்கு எதிரே ரிஷப காளையாகிய நந்தியம் பெருமான் வீற்றிருப்பதை நாம் பார்த்திருப்போம். அவரை தர்மவிடை என்றும் சொல்வார்கள். அழிவே இல்லாமல் எல்லா காலங்களிலும் நிலைத்து நிற்பது தர்மமே. அந்த தர்மம்தான் ஈசனை தாங்கி நிற்பதாக ஐதீகம். தர்மம்தான் இறையனாரின் சுவாசம். அதனால்தான் ஆன்மீகமும் பக்தியும் மனிதர்கள் தர்மநெறியில் வாழ வழிகாட்டுகிறது. மகான்களும் தர்மநெறியைத்தான் மக்களுக்கு போதித்து வந்தார்கள். இறைவனின் அருளால் ஸ்லாதர் முனிவருக்கு மகனாக பிறந்தவரே நந்தியம் பெருமான். சிவபக்தராக இருந்த இவர் பின்னாட்களில் சிவபெருமானின் வாகனமாக மாறும் வரம் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. நந்தி என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சி என்று பொருள். சிவபெருமான் 4 மறை வேதங்களையும் நந்திதேவருக்குத்தான் முதலில் உபதேசம் செய்ததாகவும், அதனால் நந்தி பகவான் வேதங்களின் முதல்வனாக போற்றப்படுகிறார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. நந்தியம் பெருமான் நந்திதேவர், ருத்ரன், தூயவன், சைலாதி, மிருதங்க வாத்திய பிரியன், சிவப்பிரியன், வீரமூர்த்தி, தனப்பிரியன், கனகப்பிரியன் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். ஆலயங்கள் தோறும் பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. கற்பனைக்கு எட்டாத அண்டங்கள் யாவும் கடந்த பிரம்மாண்டமே, கற்பனைக்கு எட்டாத அண்டங்கள் யாவும் கடந்த பிரம்மாண்டமே, அறிவு அறியாத புலன்கள் உணராத உருவமில்லாத அருவமே. மேலும் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய நிகழ்வாக சுவாமியும் அம்பாளும் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி உலா வருவதை நாம் காணலாம்.
உற்சவ காலங்களிலும் ரிஷப வாகனத்தில் சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வருவதை அநேக ஆலயங்களிலும் நாம் தரிசிக்கலாம். அதே வேளையில் அதிகார நந்தி என்ற பிரத்யேக வாகனத்திலும் அதி அற்புதமாக சுவாமியும் அம்பாளும் திருவீதி உலா வருவதை குறிப்பிட்ட சில கோயில்களில் மட்டுமே நாம் பார்க்க முடியும். அதிகார நந்தியை நந்திகேஸ்வரர் வாகனம் என்றும் சொல்வதுண்டு. காளை என்னும் ரிஷபத்தின் முகமும் மனித உருவமும் கொண்டதே இந்த அதிகார நந்தி. இவரே ஞானத்தின் தலைவனாக கருதப்படுகிறார். இவரை ஏன் அதிகார நந்தி என்று அழைக்க வேண்டும்? இவர் எல்லோரையும் அதிகாரம் செய்பவரா என்று கேட்டால் அதுதான் இல்லை. அதாவது அகிலத்தையே காக்கும் சிவபெருமானை தானே சுமக்கும் அதிகாரம் பெற்றவர் என்பதால் அதிகார நந்தி என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. சென்னை கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் பங்குனி பெருவிழாவிலும் நடைபெறும் அதிகார நந்தி சேவை அத்தனை அழகு. அதிலும் சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயில் பங்குனி பெருவிழாவின் 6ஆம் நாளில் அதிகார நந்தி சேவை நடைபெறும். இதனை காண அத்தனை சிவபக்தர்களும் ஒன்று கூடுவார்கள். புள்ளினங்கள் பாடும் பூபால வேளையில் வங்கக் கடற்கரையின் மென்காற்று வீச அதிகார நந்தியின் மீதமர்ந்து அகிலத்தை ஆள வரும் சிவபெருமானின் திருவுலா காட்சியை காண கண் கோடி வேண்டுமென அப்போதே பாடிவிட்டார் பாபநாசம் சிவன். மரவாகனமாக இருந்த கபாலீஸ்வரர் கோயில் அதிகார நந்தி வாகனத்தை வெள்ளிக்கவச வாகனமாக மாற்றி தந்தவர் வந்தவாசி தண்டரை கிராமத்தை சேர்ந்த வைத்தியர் குமாரசாமி என்று சொல்லப்படுகிறது. இதற்கான பணிகள் 1912 தொடங்கி 1917 நிறைவு பெற்றதாம். அப்போதைய மதிப்பில் சுமார் 48,000 ரூபாய் செலவில் இவ்வாகனம் உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதிகார நந்தி சேவையை தரிசித்தால் ஞானமும் பக்தியும் பெறலாம், மன வலிமையும் துணிவும் கிடைக்க பெறலாம். அறியும் மயனும் காணாமல் நின்ற அகண்ட பெரும் சோதியே, ஆலங்காட்டில் பேயார்க்கு தாண்டவ காட்சி தந்த கூத்தனே, அறியும் மயனும் காணாமல் நின்ற அகண்ட பெரும் சோதியே, ஆலங்காட்டில் பேயார்க்கு தாண்டவ காட்சி தந்த கூத்தனே, அழுத குழந்தை சம்பந்தனுக்கு முலைப்பால் ஊட்டிய அம்மையப்பனே, அழுத குழந்தை சம்பந்தனுக்கு முலைப்பால் ஊட்டிய அம்மையப்பனே, அனைவருக்கும் எளிதாய் ஊரெல்லாம் கோயில் கொண்ட லிங்க ரூபனே. நேயர்களே, அதிகார நந்தியின் சிறப்பை உணர்ந்து சிவாலய உற்சவங்களில் அதிகார நந்தி சேவையை இனி தவறாமல் தரிசித்து பரிபூரண அருள் பெறுவோம். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள்.